பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதத்தை அடைய காத்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நாம் துல்ஹிஜ்ஜா என்று அழைக்கப்படக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், அதே போல துஆக்கள், திக்ர்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான சில பதிவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரா ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் வல் ஃபஜ்ர் வளையாலின் அஸ்ர் என்று கூறுகிறான். விடியற்காலையின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த வசனங்கள் வைகறை பொழுதின் மீது, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று தொடங்குகின்றது. இங்கு அல்லாஹ் சத்தியம் செய்து கண்ணியப்படுத்தியுள்ள 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜா, அதாவது துல்ஹஜ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாதத்தின் முதல் 10 இரவுகளாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவையாகும், விருப்பமானவையாகும். மேலும் வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்கள் அதற்கு ஈடாக மாட்டாது என்று கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இறைப்பாதையில் போராடுவதை விடவுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவும் அந்த நாட்களில் செய்யும் அமல்கள் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒருவன் அல்லாஹ்வின் பாதையில் போராட புறப்பட்டு தன் பொருளையும் உயிரையும் இழந்து ஷஹீதான அந்த மனிதனை தவிர என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் புகாரியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்களும் செய்ய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்தானதாகும் என்று கூறுகிறார்கள், விருப்பத்துக்குரியதாகவும் உள்ளன. இதுபோல் அந்தஸ்தும் உயர்வும் கொண்ட வேறு எந்த நாளும் அல்லாஹ்விடத்தில் கிடையாது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த நாட்களில் நீங்கள் கூற வேண்டிய முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிகமாக இந்த மாதத்தில் முதல் 10 நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூற வேண்டும். அதே போல இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். மேலும் அதே போல அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையையும் நீங்கள் அதிகமாக கூறிக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு மனிதன் கூறுவானாக இருந்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவன் என்றும் கூறுகிறார்கள். ஆகிய இந்த திக்ர்களை அதிகமாக கூறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதை நாம் முஸ்லீமில் ஆதாரபூர்வமான அறிவிப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. எனவே இந்த 10 நாட்களிலும் ஆரம்பிக்க போகும் இந்த துல்ஹிஜ்ஜா, அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், அதே போல அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 திக்ர்களையும் அதிகமாக ஒரு மனிதன் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய பல்வேறு அறிவிப்புகளை இந்த மாதத்தில், அதாவது இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடியவையாக இருக்கின்றன. முதலாவதாக நாம் நோன்பு பிடித்தல், அதாவது முதல் 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது விருப்பத்தக்க செயலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் முதல் 9 நாட்களிலும் நோன்பு பிடித்தார்கள் என ஹுனைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நூல் அஹ்மத், நஸை போன்ற கிரந்தங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை சஹீஹான ஹதீஸாகவும் நமக்கு அறிவிப்பு வந்துள்ளது. மேலும் நபி அவர்களின் மனைவியர்களில் ஒருவரான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே ஆதாரம் அபூதாவதில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் முடிந்த அளவு நோன்பு இருப்பது அல்லாஹுவை நெருங்குவதற்கு சிறந்த வழிமுறையாகும் என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் செய்யக்கூடியது தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் முழங்குதல் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்னு உமர் அலி அவர்களும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நாட்களில் கடைவீதிகளுக்கு போகும்போது தக்பீர் சொல்வார்கள். அவ்விருவரும் எழும்பும் தக்பீரை கேட்டு சூழ உள்ள மக்களும் தக்பீர் முழங்குவார்கள். உமர் அலி அவர்கள் மினாவில் கழிக்கின்ற நாட்களும் வீதிகளில் கூடாரங்களில் சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்லுவார்கள். அந்த தக்பீர் முழக்கத்தால் மினாவெங்கும் அதிர்ந்து போய் நிற்கும். அரபா நாளில் சுபஹ் தொழுகையில் இருந்து துல்ஹஜ் பிறை 13ஆம் நாள் அசர் தொழுகை வரையான காலப்பகுதிகளில் ஐங்கால தொழுகைக்கு பின் தக்பீர் சொல்வது சுன்னத்தான அமலாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் மூன்றாவதாக இறை வழிபாட்டில் விசேட ஆர்வம் செலுத்த வேண்டும். இந்த முதல் 10 நாட்களில் விசேடமாக நாம் இறை வழியில் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றாடம் செய்ய வேண்டிய வளமையான கடமைகளில் அதிகூடிய கரிசனை செலுத்துவோம்.
முதலாவதாக ஐங்கால தொழுகையை ஜமாஅத்துடன் தொழக்கூடியவர்களாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவதாக ஐங்கால தொழுகைக்கு முன் சுன்னத்துகளை நிறைவேற்ற கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல மூன்றாவதாக தொழுகைக்கு பின் சற்று நேரம் பொறுமையாக இருந்து பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் நான்காவதாக லுஹா தொழுகையை நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக இருக்கின்றன. ஐந்தாவதாக வித்ர் தொழுகையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். ஆறாவதாக ஜும்மாவிற்கு பின் முன்கூட்டியே தயாராகுதல், பள்ளிவாசலில் செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏழாவதாக பள்ளிவாசலில் சூழே உள்ள அதிக நேரங்களை கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதிகமாக பள்ளிவாசல்களில் நாம் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கக்கூடியது அரபா நோன்பு. அரபா நோன்பு மிக முக்கியமான சுன்னாவாகும். அரபா நோன்பு அதற்கு முந்தைய ஆண்டின் பாவங்களை அதற்கு பின்னுள்ள வருடத்தின் பாவங்களுக்கும் குற்றப்பரிகாரமாக அமையும் என நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கும் சஹீஹான ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. அதே போல ஐந்தாவதாக நாம் செய்ய வேண்டியது உல்ஹியா கொடுக்குதல். உல்ஹியா கொடுப்பது ஒவ்வொரு செல்வம் படைத்தவர்களுக்கும் நிச்சயமாக கடமையான ஒன்றாக இருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னர் செய்ய வேண்டிய கட்டாய சுன்னத்தாக குர்பான் கொடுப்பது அமைந்துள்ளது. 10 நாளாக பெருநாள் தினம் தொடர்ந்து வரும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் இறை திருப்தியை நாடி அறுக்கப்படும் பிராணிக்கே உல்ஹியா குர்பான் எனப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு நிற கலந்த 2 வெள்ளை நிற ஆடுகளை குர்பான் கொடுத்தார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தும் யார் உல்ஹியா கொடுக்கவில்லையோ அவர் எமது தொழுகை நடக்கும் இடத்துக்கு நெருங்கவும் வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அஹ்மதில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சதக்கா கொடுத்தல். நபிசல் அவர்கள் கூறினார்கள், சதக்காவானது செல்வத்தில் எந்த குறைவையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாது என்று முஸ்லிமில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல 7வது நாம் செய்யக்கூடிய அமலானது 10 நாட்களிலும் குர்ஆன் ஓதுதல். அதிகமாக 10 நாட்களும் ஆக குறைந்த ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது குர்ஆனை ஓதுவது சிறப்பாகும். குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் அதே போல ஒவ்வொரு ஆண் பெண் அனைவருக்கும் கடமையான ஒரு விடயமாக நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனை 30 நிமிடமாவது குறைந்தது 15 நிமிடங்களாவது நேரங்களை பிரித்து ஓதலாம். ஓதும் போது மிகவும் மெதுவாகவும் அழகாகவும் ஓத வேண்டும். ஐங்கால தொழுகைக்கு பின் 2 பக்கங்கள் ஓதினாலே ஒரு ஜுசு ஓதிய முடித்து விடலாம். அதே போல நாம் பார்க்கக்கூடியது இரவு நேரங்களில் நின்று வழங்குதல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல 3 நேரங்களை உயிர்ப்பித்தல். பஜ்ருக்கு முந்திய நேரத்தையும், சுபஹு தொழுகைக்கு பின் சூரிய உதயமாகிய வரையுள்ள நேரத்தையும், மகரிபுக்கு இசாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தையும் திக்ர் செய்வதற்கும் துஆ கேட்பதற்கும் பாவ மன்னிப்பில் ஈடுபதற்கும் ஒதுக்க வேண்டும். அதே போல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களே, பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது பாவ மன்னிப்பு மீட்சி தேடி அல்லாஹ்விடம் மீளுகிறேன், அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி நல்வழியை பெற்ற உண்மை முஸ்லீமாக மரணிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அல்லாஹ் தந்த ஹிதாயத்தை மரணிக்கும் வரை அல்லாஹ் நீடித்து தந்து ஹிதாயத்தோடு மரணிக்கக்கூடிய சமுதாயமாக நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.